உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவானது வக்ர நிலை எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது சொந்த வீட்டில் நின்று அவர் தனஸ்தானாதிபதியும் 3ஆம் வீட்டிற்கு அதிபதியுமாக இருக்கிறார். அப்போது இந்த 3ஆம் வீடு எப்போவுமே சனி பகவானுக்கு உகந்த வீடு 3, 6, 11ன்னு சொல்லுவோம். இந்த 3, 6, 11 சனி இருந்தாலே அவர் நன்மையை அளிக்கக்கூடிய இடம், ஒரு நல்ல ஒரு மேன்மையை உண்டாக்கக்கூடிய இடம். அப்பேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அவர் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரணும்னா அவர் நல்ல இயல்பு நிலையில் இருக்கணும். ஓகே, அவர் நல்ல இயல்பு நிலையில் இருந்தால் தான். ஆனால் உங்களுடைய ராசியினுடைய நாதன் குரு பகவான் சனி பார்வைக்குன்ற ஒரு பவர் இருக்கு. அந்த பார்வையில் பஞ்சமஸ்தானத்தில் கடந்த வருடம் முழுவதும் போய் நின்னதால மேஷ ராசியில் இந்த 3ஆம் பார்வையில் சிக்கியதால் குரு பகவான் அவரது இயல்பு நிலையை இழந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்கலை. அப்போது அந்த பலன் உங்களுக்கு மட்டுமானால் கண்டிப்பாக ஒன்று மீன ராசிக்கும் ப்ளஸ் தனுசு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராசியினுடைய அதிபதியாகப்பட்ட குரு பகவான் டோட்டலாக லாக் ஆனதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருப்பீங்க. வேலையில் உழைப்பாளியாக இருந்திருப்பீங்க, ரொம்ப எஃபெக்ட் போட்டு ஒரு அற்புதமான மேனேஜ்மெண்ட்டுகளை உண்டாக்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் 99% முடித்து அழகான ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்து நின்றுருப்பீங்க. மற்றவங்களும் அந்த எதிர்பார்ப்பில் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வேலை ஆற்றல் சிறந்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது சம்மந்தமே இல்லாமல் தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலை, ஏன் உங்களோட தகுதி இல்லாதவங்க அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சுக்கிட்டு போகக்கூடிய நிலை உருவாகிருக்கும். அப்போது எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் மிஸ் ஆகக்கூடிய நிலை, நீங்கள் அந்த வேலையில் எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நிலை தவற விட்டவங்க நிறைய பேர். அந்த அளவுகளை பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க. அப்போது இந்த நிலைக்கெல்லாம் காரணம் உங்களுடைய ராசி அங்கே போய் லாக் ஆனதுனால. இதற்கு நடுவில் இன்னும் சிலர் தான் பெற்ற பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் கூட அவங்க உங்களுடைய பேச்சை மீறி சில செயலை செய்யக்கூடிய நிலைக்கு ஆளாகிட்டீங்க. இன்னும் சிலருக்கு ஆரோக்கிய பாதிப்புகள், இன்னும் சிலருக்கு கல்வி ரீதியில் மேன்மை இல்லாத நிலை. காரணம், இடைப்பட்ட காலகட்டங்களில் ராகு அந்த இடத்துல நின்னார். அந்த ராகுவோட குரு சேர்ந்து இன்னுமே பாதிக்கப்படக்கூடிய நிலை ஆயிடுச்சு. அப்போது இப்பேற்பட்ட சில சூழலை கடந்து வந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த குரு பகவான் உங்களது ரிஷபராசிக்கு பயிற்சி ஆயாச்சு. ஒன்று. அடுத்தது, இந்த சனி பகவானது பார்வை எங்கே விழுந்தது? ஒன்று 5ஆம் வீட்டில் விழுந்தது. அடுத்தது உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல 9ஆம் வீட்டில் விழுந்தது. அடுத்தது உங்களுக்கு விழக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் விழுந்தது. அப்போது இந்த 3 வீட்டில் விழக்கூடிய இந்த பார்வையால் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த 12ஆம் வீட்டில் விழக்கூடிய பார்வை கூட உங்களுக்கு அசுப விரயங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, பாடுபட்டு இருப்பீங்க, ரிஸ்க் எடுத்திருப்பீங்க. ஆனால் பட்ட பாடுக்குண்டான பலன் கிடைச்சிருக்காது. ஏன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியல, எதுலேயுமே ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியல. எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய திருப்தி பாதிக்கு மேலே கடந்து போகும் பொழுது நம்ம தப்பாக முடிவெடுத்து இதில் இறங்கிட்டோமோன்ற அளவுக்கெல்லாம் பயத்தை கொடுத்துரும். அந்த நிலைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. அப்போது இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விரயத்தில் விழக்கூடிய இந்த பார்வையும் ப்ளஸ் பாக்கியத்தில் விழுந்த பார்வையினால் என்ன நடந்திருக்குன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நம்பி ஏமாந்த நிலைகளை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதுதான் நம்மளுடைய வளர்ச்சி, இதுதான் நம்ம முன்னேற்றம்ட்டு நீங்கள் போட்ட கணக்கெல்லாம் தப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சம்மந்தமே இல்லாத உங்களுடைய நட்பால் திடீர் முடிவுகள் எடுத்திருப்பீங்க. அந்த முடிவுகளால் பல்வேறு வித பொருளாதார இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போது
தனுசு ராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பாமல் தனக்குன்ட்டு ஒரு முடிவெடுத்து தன்னை நம்பியே இறங்கி செயல்படுறது மட்டும்தான் உத்தமம். அது ரொம்ப நல்லது. அடுத்தது, உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலும் இந்த சனி பார்வை விழுந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், உங்களுடைய லட்சியங்கள், அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நெருங்கி வந்து விலகி போகக்கூடிய நிலைகள் உருவாயிடுச்சு. இதில் குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களுடைய இமேஜ், உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை எங்கே இழந்துருவீங்களோன்ற அளவுக்கெல்லாம் பயம், பதட்டம். ஏன், உங்களை பெற்றவங்களே உங்களை பல்வேறு விதமான குற்றவாளியாக பார்க்கக்கூடிய நிலை, எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு முன்னேறக்கூடிய நிலையை உருவாக்கலான்னு பார்த்தாலும் அந்த இடத்துல ஏதோ நீங்கள் வந்து பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய சூழல், உங்களை சார்ந்தவங்களே உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலை, உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எதிரில் வாழ்ந்து காட்டணும், சாதித்து காட்டணுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எல்லாமே இருந்துமே இது எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. இந்த பாதிப்புகளுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு கால அமைப்பாக இந்த சனி பகவானது வக்கர நிலை உங்களுக்கு இருக்க போகுது. இந்த வக்கர நிலையினால் உங்களுக்கு தொழிலில் டாப் லெவலில் ஒரு மேன்மையை உண்டாக்க போகிறீங்க. தொழிலில் இழந்த இழப்புகளில் இருந்து, நஷ்டங்களில் இருந்து சரி பண்ணி உங்களுக்கு ஒரு அருமையான வளர்ச்சியை உண்டாக்கி, நீங்கள் பட்ட கடன் சுமைகளை சரியாக்கி, எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கி யார் யாரெல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையில் இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. ஒன்று. அடுத்தது, வேலையில் இருந்த நெருக்கடிகளும் மன அழுத்தங்களும் நீங்கி நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை அடையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். ப்ரமோஷன் கிடைக்க போகுது. மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்க போகிறீங்க. அந்த வளர்ச்சி மிக ஒரு அருமையான, வேகமான, உங்களுக்குண்டான அந்தஸ்து, மரியாதையை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கும். அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை கிடைக்க போகுது. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் மட்டும் அல்லாமல் பேர், புகழ், திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் மேன்மைகளும் உண்டாக போகிறது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, அரசு துறைக்கு, அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. இன்னும் சிலர் செய்த வேலையில் இருந்த நெருக்கடிகளாலேயும் தான் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சதுனாலேயும் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு இடம் மாறிடலாமான்ற குழப்பத்தில் இருப்பீங்க. அருமையான வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களது வாழ்க்கையில் டெம்பரவரியான ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பர்மனெண்ட் ஆக போகிறீங்க. அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. இதில் அடுத்த கட்டங்கள் பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தம், உற்றார் உறவினருக்கு எதிரில் சில பண நெருக்கடிகளால் கேட்ட இடத்துலையும், கொடுத்த இடத்துலையும், வாங்கின இடத்துலையும் பல்வேறு விதமான மன அழுத்தங்களை சந்தித்து, உண்மையிலேயே சொல்லணுன்னா, இவ்வளோதான் வாழ்க்கையா, பணம் இருந்தால் தான் வாழ்க்கையா, பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கெல்லாமே பல நாட்கள் நீங்கள் படுத்து உறங்க போகும் பொழுது உங்களால் தூக்கம் இல்லாமல் சிந்தனைகளோடையே படுத்து அன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப கண் கலங்கக்கூடிய நிலைக்கெல்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க. அந்த நிலைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி, உங்களுக்கு அந்த தனம், பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே பெருகி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த சனி பகவானது வக்கர நிலை பார்வை உங்களுக்கு பாக்கியத்தில் விழுந்ததுனால எல்லா சகலவித பாக்கியங்களும் உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக சொல்லணும்னா, திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். பிடிச்ச வாழ்க்கைக்குண்டான முயற்சிகள் எடுத்து அந்த வாழ்க்கை தடப்பட்டு நின்றுடுச்சுன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு, கல்யாணத்துக்கு பக்கமாக போய் திருமண மேடைக்கு போகிற நேரத்தில் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சுன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் அது ஒன்றிணைந்து நீங்கள் ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க. அடுத்தது குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களுக்கு உண்டான அருமையான புத்திர பாக்கியம், திருமணமாகி ரொம்ப நாளாக எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலன்ற நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இது அமையும். அதுலேயும் உங்களுக்கு அந்த குரு பார்வையும் சனி பார்வையும் 12ஆம் வீட்டில் விழுறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் கிடைக்க போகுது. ஏற்கனவே ரொம்ப முயற்சிகள் எடுத்து அது எனக்கு அமையலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்போ அமையும். குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து வேலை செய்து இடம் விட்டு பல தொலைவில், ரொம்ப தொலைவில் போய் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையை விட்டு வந்துடலாமா, இல்லை இந்த இடத்துலேருந்து வேறு வேலையை பார்க்கலாமா, அப்பேற்பட்ட மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டேன், எனக்கு வேலையில் ஒரு அடுத்த ப்ரமோஷனோ இல்லை நான் செய்கிற தொழில் ஒரு மாற்றமோ கிடைக்குமோன்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுக்கு 100% ஒரு அருமையான வளர்ச்சி முன்னேற்றங்களும் கிடைக்க போகுது. அப்போது அதை சார்ந்த அமைப்புகள், வெளிநாடு துறை சார்ந்த அமைப்புகள் எல்லாமே கைகூடி வரும். ஏன்னா 2 கிரகங்கள் பார்வை ஒன்றிணைந்து ஒரு இடத்துல விழும் பொழுது அதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மை. சுப விஷயங்கள், சுப விரயங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறீங்க. அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் தனுசு ராசி அன்பர்கள் குறிப்பாக சொல்லணுன்னா,
ஜவ்வு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சிலர் அந்த அடப்பு, நரம்பு அடப்பு, அதே நேரத்தில் ஹார்ட்ஸ் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகளுக்கு ஆளாகி இருந்திருப்பீங்க. இந்த விதமான பாதிப்புகளில் இருக்கக்கூடிய நீங்கள் அழகாக இதை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு கால அமைப்பு, ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய கால அமைப்பாக இது உங்களுக்கு இருக்கும். ஆக தனுசு ராசி அன்பர்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நலனை அடைய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அதை மீண்டும் ஒன்றிணையக்கூடிய காலமாக இருக்கும். தந்தை வழி உறவு முறைகள் உங்களோட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இதில் தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு சகஜமான இயல்பு நிலை உருவாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். தாய்க்கு கடந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய பாதிப்புகளும், தன்னை பெற்றவங்களுக்கும் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்து மருத்துவ வரைக்கும் பாதிப்புகளை செலவுகள் கொடுத்துருக்கும். இந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நீங்கி ஒரு மாற்றங்களும் மாறுதல்களும் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 100% எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக எண்ணிய காரியங்கள் நிறைவேறும், எடுத்த முயற்சிகள் வெற்றி அளிக்கும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய காலமாக இருக்கும். ஆக உங்களது காலகட்டங்கள், உங்களுடைய கால நேரங்களை வீணாக்காமல் நடந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இதற்கு மேலே நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நமக்கு வெற்றி அளிக்க போகுதுன்ற பாசிட்டிவ் எண்ணத்தோடு இறங்கி செயல்படுங்க. ஒரு நல்ல வெற்றியை சந்திப்பீங்க. ஆக உங்களுடைய தனுசு ராசி அன்பர்களினுடைய இந்த ராசிக்குண்டான பலன் மட்டும் இது. அதையும் தாண்டி உங்களுக்கு திசா புத்திகளும் உங்களுக்கு சர்வாஷ்ட வர்க்க பலன்களும் இருக்குது. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு முழுமையான அமைப்புகளோடு இருக்கோ அதை சார்ந்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அஷ்டவர்க்க பலன்களில் ஒரு 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் அந்த பலன்கள் சனி பகவானது டாப் லெவலில் இருப்பீங்க. இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. 100% சக்ஸஸ் கிடைக்கும். ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.